இளம் பருவத்திலே உள்ளவர்கள், திருமணமான சுமங்கலி பெண்கள் எல்லோரும் முதல் தீப பூஜை ஆரம்பிக்கின்ற பொழுது இந்த சித்ரா பௌர்ணமியில் என்று தான் ஆரம்பிக்க வேண்டும். சித்திரையிலே திருமணம் செய்ய மாட்டார்கள். இதெல்லாம் நடைபெறுகின்றது கலியுகத்திலே, அதெல்லாம் செய்கின்றார்கள். ஆனால் சாந்தி முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய முதலிரவு அதை செய்யாமல் அவர்கள் ரெண்டையும் பிரித்து வைப்பார்கள். திருமணத்தை செய்து சித்திரை முடிந்த பிறகுதான் ஒரு நல்ல நாள் பார்த்து பிறகு அவர்களை சேர்த்து வைப்பார்கள். கெட்டவர்களை அவரும் பிறப்பதில்லை. வளர்ந்து வருகின்ற பொழுது ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம், சூழ்நிலைகள் ஒரு மனிதனை நல்லவனாகவும் கெட்டவனாகவும் மாற்றுகின்றது. ஒரு ஆணுக்குள்ள வீரம், கோபம், தெளிவெல்லாம் ஆணுக்கு இயற்கையாகவே இறைவனால் படைக்கப்பட்டது. ஆனால் அது ஆணுக்கு இயற்கையாக நித்தியத்திலே அந்த தன்மை இருக்கும். பெண்களுக்கு அப்படி கிடையாது. பெண்கள் பொறுமையாக இருப்பார், கூடியவரை பொறுமையை சாதிப்பார்கள். தங்களை மறந்து கோபம் ஏற்பட்டால் ஸ்ரீ குருப்யோ நமஹ. குரவே சர்வலோகானாம் விஷயே பவரோஹிணாம் நிதையே சர்வ வித்யானாம் தக்ஷணாமூர்த்தயே நமோ நமஹ. நமது வித்யாகுரு, தீக்ஷாகுரு ஆகியோருக்கும் அதற்கான எனது பணிவான வணக்கங்களையும் பிரார்த்தனைகளையும் தெரிவித்து, எனது குலதெய்வம் நல்லைக்குமரன் திருப்பாதங்களை பணிந்து முருகனின் நல்லாசியுடன் நாளைய தினம் 23ஆம் திகதி நடைபெறக்கூடிய சித்ரா பௌர்ணமி விரதம் பற்றிய விவரத்தை இங்கே நேயர்களுக்கு அடியேன் கூறுவதற்கு இருக்கின்றேன். நாளைய தினம் சித்ரா பௌர்ணமி தினம் 23ஆம் திகதி. அந்த பௌர்ணமி தினம் முக்கியமாக சித்திரையிலே ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி வந்து கொண்டிருக்கும். சித்திரை மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி மிகவும் விசேடமானது. ஆடி மாதத்திலே வருகின்ற அமாவாசை எமது முன்னோர்களுடைய வழிபாட்டுக்குரியது. தந்தை வழியிலே இறந்தவர்களுடைய வழிபாட்டு, பிதிர்கள் என்று சொல்வார்கள், அவருடைய வழிபாட்டுக்குரிய தினம் ஆடி அமாவாசை. அதே போன்று அம்மா வழியிலே, தாய் வழியிலே முன்னோர்களுக்கு உரிய தினம் சித்ரா பௌர்ணமி தினம். இந்த சித்ரா பௌர்ணமி தினத்திலே தாயார் இல்லாதவர்கள் விரதம் இருந்து தாயாருக்குரிய சிராத் மாதம் அல்ல வருடங்களிலே அவர்களுடைய திதியிலே நாங்கள் அவர்கள் செத்த தினத்தை திதி என்று சொல்வார்கள். இறந்தவர்களுக்கு திதியிலே தான் அந்த முன்னோர்களுக்கு அவர்களுக்குரிய திவசத்தை வீடுகளிலே செய்வார்கள். அப்படி அந்த திதியிலே அவருடைய திவசத்தை செய்யக்கூடிய தடைகள் ஏற்பட்டுவிட்டால் அந்த திதியை நாங்கள் இந்த சித்ரா பௌர்ணமியிலே அவற்றை செய்யலாம். அன்றைக்கு நாங்கள் செய்யலாம். அந்த திதி விடுபட்டதை நாங்கள் சித்ரா பௌர்ணமியில் என்று செய்யலாம். அதே போன்று தந்தை இறந்த திதி விடுபட்டால் ஆடி அமாவாசை என்றைக்கு செய்யலாம். அதை நான் உங்களுக்கு கூற தேவையில்லை. ஏனென்றால் இங்கே ஆடி அமாவாசையிலே கீரிமலையிலே தந்தை இல்லாதவர்கள் எல்லோரும் தர்ப்பணம் செய்து திதி கொடுப்பார்கள். அவங்க எல்லோருக்கும் தெரியும். அதே போன்றுதான் தாயார் இல்லாதவர்களுக்கும் சித்ரா பௌர்ணமியில் அன்று கரையிலே தீர்த்தமாடி தாயாருக்காக தர்ப்பணம் செய்து, வெள்ளந்தண்ணீரம் வரை தர்ப்பணம் செய்து, கோவிலிலே மோட்சர்ச்சனை செய்து, அரிசி மரக்கறி முதலிய தானங்களை எல்லாவற்றையும் பிராமணர்களுக்கு தானம் கொடுத்து, சிவனுக்கும் அம்பாளுக்கும் மோட்ச விளக்கேற்றி மோட்சர்ச்சனை செய்து, தாயாருடைய பேரில் மோட்சர்ச்சனை செய்து, தாயாருடைய வயதிலே உள்ளவர்களுக்கு உணவு உடை தானம் கொடுத்து அவர்களை திருப்தி செய்து, இந்த பிதிர்தோஷம் மாதிர்தோஷங்கள் ஏற்படாமல் நாங்கள் இந்த சிரார்த்த கிரியை செய்வதன் மூலமாக எங்களுடைய குழந்தைகள், சந்ததிகள், அவர்களுக்கு இந்த பிதிர்தோஷங்கள் மாதிர்தோஷங்கள் ஏற்படாமல் நல்ல விதமாக அவர்களுடைய வாழ்க்கை எதிர்காலத்திலே சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மை உண்டாகும். இந்த பிதிர்தோஷம் என்பது, மாதிர்தோஷம் எல்லாம் எங்களை நேரடியாக பாதிக்கும். எங்களுடைய நல்வாழ்க்கை நீங்கள் கவனித்து பார்த்தால் தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிர்தோஷம், பிதிர்தோஷம் என்பது
இறந்தவருடைய தோஷங்கள், அவர்களுடைய முன்னோர்கள் மூலமாக ஏற்படக்கூடிய தோஷம். இந்த தோஷமானது முக்கியமாக எங்களுக்கு முதல் தெய்வம், உலகத்திலே கண்கண்ட முதல் தெய்வம் அம்மா. அம்மா சொல்லித்தான் அப்பாவை தெரியும் எங்களுக்கு. அம்மா ஆற கை காட்டுறவா தான் அப்பா. அடுத்ததாக எங்களுக்கு வித்தியை கற்பிக்கின்ற குரு. அடுத்ததாக குரு காட்டி எங்களுக்கு இறைவனை தெரியும். அதுதான் குலதெய்வம். இந்த மூன்றும் ஒன்றோடொன்று சம்பந்தப்பட்டது. ஆகவே நாங்கள் இந்த சித்ரா பௌர்ணமியிலே எங்களை ஈண்டெடுத்த தாயாதிகளுடைய முன்னோர்கள், அவர்களுடைய திதியை நாங்கள் அன்றைய தினம் அம்மன் கோவில், சிவன் கோவில்களிலே சிவனோடு சேர்ந்த அம்பாள், பார்வதி அம்பாளுக்கு அன்றைய தினம் சிவன் கோயிலிலே அல்லது சிவன் கோயிலுக்கு அருகே இருக்கக்கூடிய தீர்த்தக்கரைகளிலே, கங்கையிலே தீர்த்தமாடி அங்கே ஆடி அமாவாசை போன்று அவர்களுக்கெல்லாம் தர்ப்பணம், அம்மாவுக்கு அம்மாவுடைய வம்சாவளியில் உள்ள எல்லோருக்கும் தர்ப்பணங்கள் செய்து அரிசி மரக்கரை மாதிரிய தானங்களை எல்லாம் அங்கே செய்யக்கூடிய குருவுக்கு கொடுத்து, அப்புறம் கோயிலே வந்து சிவனுக்கும் அம்பாளுக்கும் நெய் தீபம் ஏற்றி இறந்த தாய் வழியிலுடைய முன்னோர்கள் எல்லோருக்கும் அவர்கள் பேரிலே மோட்சர்ச்சனை செய்வித்து, வயசான பெண்களுக்கு உணவு உடை தானம் கொடுத்து, பசுமாட்டுக்கு உணவு வழங்கி, காகத்துக்கும் உணவு வைத்து நாங்கள் அந்த பிதிர்தோஷ வழிபாட்டை மேற்கொள்ளலாம் சித்ரா பௌர்ணமி அன்று. இப்படி விசேஷமுடையது இந்த சித்ரா பௌர்ணமி தினம். அன்றைய தினம் இன்னும் ஒன்று கோவில்களிலே முக்கியமாக ஒன்று செய்வார்கள். இளம் பருவத்திலே உள்ளவர்கள், திருமணமான சுமங்கலி பெண்கள் எல்லோரும் முதல் தீப பூஜை ஆரம்பிக்கின்ற பொழுது இந்த சித்ரா பௌர்ணமியில் அன்று தான் ஆரம்பிக்க வேண்டும். இந்த தீப பூஜையை நாங்கள் கோவில்களிலே செய்வது, ஒவ்வொரு பௌர்ணமி, சில கோயில்களிலே ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் தீப பூஜையை செய்வார்கள். அதை நாங்கள் முதலாக அந்த தீப பூஜை ஆரம்பிக்கின்ற பொழுது சித்ரா பௌர்ணமியில் அன்று ஆரம்பிக்க வேண்டும். அம்பாளுக்குள்ள அந்த பௌர்ணமி அம்பாளுக்குள்ளது, சித்ரா பௌர்ணமி அம்பாளுக்குள்ளது. அதே போன்று வைகாசி பௌர்ணமி, புசன், சிங்களாக்கள் இதை பெரிதாக கொண்டாடுவார்கள். புத்தர் அவதரித்த தினம் என்று சொல்லி அதை கொண்டாடுவார்கள். குடும்ப பக்கத்துல எல்லாம் செய்வார்கள். புசன் வழிபாடு என்று சொல்வார்கள். அது வைகாசி பௌர்ணமி. அன்றைக்கு விசாக நட்சத்திரம் பெறும். முருகன் அன்றைக்கு ஜனனமான தினம் வைகாசி விசாகம், முருகன் பிறந்த தினம். அது வைகாசி பருவம், விசாக நட்சத்திரமும் பருவமும் சேர்ந்த தினம். சித்ரா பௌர்ணமி அம்பாளுக்குள்ளது. இறந்த பெண் வழியில் உள்ள முன்னோர்களுக்கு அம்பாளுக்குள்ள விரதம் சித்ரா பௌர்ணமி. ஆனபடியினாலே இந்த சித்ரா பௌர்ணமியிலன்று இந்த தீப பூஜையை செய்யக்கூடியவர்கள், சுமங்கலி பிரார்த்தனை, தீப பூஜை இவற்றையெல்லாம் சித்ரா பௌர்ணமியிலன்று ஆரம்பித்து அடுத்த சித்ரா பௌர்ணமியிலன்று அதை நிறைவு செய்ய வேண்டும். எங்களுக்கு குறிப்பிட்ட வயதிலே, இளம் வயதிலே உள்ள பெண்கள் திருமண தடைகள் ஏற்படுகின்ற பொழுது, திருமணமாகாமல் அந்தந்த வயதிலே, இளம் வயதிலே திருமணமாகாமல் தடைகள் ஏற்பட்டு, அதே போன்று இந்த திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படாமல் தடைகள் ஏற்படுகின்ற பொழுது, மாங்கல்ய தோஷம், இப்படியான தோஷங்கள் ஏற்படுகின்ற பொழுது சுமங்கலிகள், இளம் வயதில் உள்ள கன்னிப்பெண்கள் இவர்களெல்லாம் இந்த சித்ரா பௌர்ணமியிலன்று இந்த திருவிளக்கு பூஜை ஆலயங்களிலே அல்ல வீட்டிலேயும் சரி திருவிளக்கு பூஜை செய்து அந்த அர்ச்சனை செய்த குங்குமம் வெற்றியெல்லாம் பிரசாதமாக அங்கே வந்திருக்கக்கூடிய மற்ற இளம்பருவத்தில் உள்ள கன்னிப்பெண்களுக்கு கொடுத்து, நிவேதனம் வெற்றியெல்லாம் கொடுத்து, சுமங்கலி பெண்கள் என்றால் அந்த அதை பங்கு பெற்றக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு அர்ச்சனை செய்த குங்குமம், மஞ்சள் நூலிலே ஒரு தாலி மஞ்சள் கட்டி கொடுத்து தாலி போட்டு தானம் கொடுக்கலாம். அவற்றை செய்வதன் மூலமாக இந்த குழந்தை பாக்கியம், திருமண தடை, இப்படியான தோஷங்கள் எல்லாம் ஏற்படாமல் எங்களுக்கு விரைவிலே நாங்கள் நினைத்த வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை அமையக்கூடிய பலன், குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய பலன் இதெல்லாம் ஏற்படும். இந்த சித்ரா பௌர்ணமியில் என்று ஆரம்பித்து செய்யக்கூடிய இந்த சுமங்கலி பிரார்த்தனை, தீப பூஜை, இந்த 2 நாளையும் அந்த பலன் உண்டாகும். எல்லாம் புராணங்களிலே வேதங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே சித்ரா பௌர்ணமி அவ்வளோ விசேஷமான தினம்.
அன்றைய தினம். அதில் நாங்கள் செய்யக்கூடிய நற்காரியங்கள் எல்லாம் அவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். ஆனால் அந்த நம்பிக்கையோடு நாங்கள் செய்ய வேண்டும். அடுத்ததாக சொல்வார்கள், சித்திரையிலே திருமணம் செய்ய மாட்டார்கள். இப்பெல்லாம் நடைபெறுகின்றது, கலியுகத்திலே அதெல்லாம் செய்கின்றார்கள். ஆனால் முற்காலத்திலே திருமணத்தை எல்லாம் சித்திரையிலே செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் சித்திரையிலே திருமணம் செய்து அவர்களுக்கு அங்கே குழந்தை பாக்கியம் ஏற்பட்டால் ஆடியிலே குழந்தை ஜனிக்கக்கூடிய தன்மை உண்டாகும். ஆடி காற்றடிக்கக்கூடிய தினம், ஆடிக்காற்றிலே அம்மியும் பறக்கும்னு சொல்வார்கள். ஆனால் இல்லை, சித்திரையிலே குழந்தை உருவானால் ஆடியிலே குழந்தை பிறக்கும். அதற்காக அந்த தம்பதிகளை இந்தியாவில், இங்கே நடைமுறையிலே இல்லை, இலங்கையிலே, இந்தியாவிலே அந்த வழக்கம் இருக்கின்ற சித்திரையிலே திருமணம் செய்தாலும் அந்த ஆணையும் பெண்ணையும் பிரித்து வைப்பார்கள். சாந்தி முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய முதலிரவு அதை செய்யாமல் அவர்கள் 2 பேரையும் பிரித்து வைப்பார்கள். திருமணத்தை செய்து சித்திரை முடிந்த பிறகுதான் ஒரு நல்ல நாள் பார்த்து பிறகு அவர்களை சேர்த்து வைப்பார்கள். என்றால் சித்திரை அம்பாளுக்குள்ள மாதம், அதே மாதிரி ஆடி மாதமும் அம்பாளுக்குள்ள மாதம். அந்த 2 மாதத்திலேயும் இந்த மாதிரியான சுபகாரியங்கள் செய்யாமல் அவற்றை பெரியோர்கள், எங்களது முன்னோர்கள் எல்லாம் அவற்றையெல்லாம் நிறுத்தி வைத்திருந்தார்கள். அப்படியான காலகட்டங்களிலே குழந்தை ஜனித்தால், ஆடியிலே சரி சித்திரையிலே சரி குழந்தை ஜனித்தால், அந்த குழந்தை நோயுள்ள குழந்தையாக, ஊனமுள்ள குழந்தையாக அந்த குழந்தை உருவாகும். அதற்காகத்தான் இந்த ஆடியிலேயும் சித்திரையிலேயும் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்திருக்கக்கூடாதுன்னு சொல்வார்கள். அவர்களை பிரித்து வைப்பார்கள் பெரியவர்கள் எல்லாம். இப்போது நடைமுறையிலே இல்லை. இப்போ உள்ள சந்ததியினர் அதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள். அப்படியான காலம் இப்போது உள்ள காலம் கலியுக காலம் என்று சொல்வார்கள். கலியுகத்திலே எல்லாம் நாங்கள் என்ன நல்லதெல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதுக்கு எதிர்மாறான காரியங்கள்லாம் கலியுகத்திலே நடக்கும். அதுக்கு பேர் தான் கலியுகம். நாங்கள் என்னென்னெல்லாம் நடக்கக்கூடாது என்று நினைக்கிறோமோ அதுக்கு எதிர்மாறாக நடைபெறக்கூடிய தன்மை கலியுகத்திலே நடைபெறும். இந்த தன்மை நாளளவிலே அதிகரித்து செல்கின்ற பொழுது அந்த குறிப்பிட்ட யுகம் முடிவடைந்து இந்த யுகம் அழிந்து புதிய யுகம் ஆரம்பிக்கும். இதுதான் கலியுகம். ஆகவே இந்த நாங்கள் இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிற காலம் கலியுகம், கலியுக வருஷம், கலிபுருஷனுடைய வருஷம். ஆகவே இந்த வருஷத்தில் நாங்கள் நல்லதுகளை நினைத்து நல்லதுகளை செய்து தான தர்மங்கள் செய்து ஆலயங்களிலே சென்று பஜனைகள் வழிபாடுகள் எல்லாம் மேற்கொண்டு இவற்றை செய்கின்ற பொழுது இவற்றின் மூலமாக அந்த ஒலி அலைகள், நாங்கள் ஆலயத்திலே பஜனைகள் செய்கின்ற பொழுது பூஜைகள், யாகங்கள், ஹோமங்கள், மந்திரங்கள் சொல்லி வேதங்கள் ஓதி இந்த வழிபாடுகளை மேற்கொள்கின்ற பொழுது நாங்கள் வெளிப்படுத்தக்கூடிய ஒலி அலைகள் வானத்திலே சென்று அந்த எதிர்மறையான சக்திகளை பூமியிலே வரவிடாது தடுத்து நிறுத்தி பூமியிலே உள்ளவர்களுக்கு பாதிப்புகள் ஏற்படாமல், பூமியிலே உள்ளவர்களுடைய இந்த மூளை வளர்ச்சியெல்லாம் சிறப்பான முறையிலே, பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சி சிறப்பான முறையிலே நன்றாக அந்த மூளை வளர்ச்சி ஏற்பட்டு நல்ல குணாதிசயங்களுடன் அந்த குழந்தை பிறந்து நல்ல குணாதிசயங்கள் வளரக்கூடிய சூழ்நிலையெல்லாம் உருவாகும். ஆகவே இந்த ஆடியிலேயும் சித்திரையிலேயும் குழந்தை ஜனிப்பது கூடாது. என்றால் அம்பாளுக்குள்ள மாதம் அப்படி மகிமை வாய்ந்தது. இந்த சித்திரை மாதம், ஆடி மாதம் இவைகளெல்லாம் அம்பாளுக்குள்ள மாதம். இதிலே நீங்கள் சித்ரா பௌர்ணமி விரதத்தை தாய் இல்லாதவர்கள், அம்மா இல்லாதவர்கள், உலகத்திலே முதல் தாய், கண்கண்ட தெய்வம் தாய். தாய் இல்லாமல் நான் இல்லை என்று சொல்வார்கள். எங்களை இந்த உலகத்துக்கு வெளியே கொண்டு வந்து அறிமுகம் செய்தவள் தாய். அவள்தான் கண்கண்ட தெய்வம். நாங்கள் எங்கள் கண்ணிலே நாங்கள் வணங்கக்கூடிய முதல் தெய்வமாக இருந்தால் எங்களுடைய அம்மா. அடுத்தது அப்பா. அம்மா காட்டித்தான் அப்பா அடுத்த தெய்வம். அடுத்ததாக தந்தை காட்டி குரு, குரு காட்டித்தான் குலதெய்வம். இப்படியாகத்தான் சொல்வார்கள். தாய் தந்தை, தாய்க்கு பிறகுதான் தந்தை, தந்தை தாய் இல்லை, தாயை சொல்லித்தான் தந்தையை சொல்வார்கள். அம்மா அப்பா தான் சொல்வார்களே, அப்பா அம்மான்னு சொல்வது கிடையாது. ஆகவே அம்மாவுக்கு தான் முன்னுரிமை. எதற்கெடுத்தாலும் தாய் தான் முன்னுக்கு.
உலகத்திலே முதல் தோன்றியதும் ஆதிசக்தி தான் உலகத்திலே முதலாவது தோன்றி அதிலே இருந்து உருவானதான் சிவன், பிரம்மா, விஷ்ணு, சரஸ்வதி, பார்வதி, லக்ஷ்மி எல்லாம் இந்த ஆதிசக்தியிலிருந்து உட்பட்டவர். அதிலே இருந்து இங்கே பிரபஞ்சத்தில் உருவாகியவர்களான் இந்த சக்திகள் எல்லாம். அவர்கள் மூலமாகத்தான் பார்வதி, லக்ஷ்மி, சரஸ்வதி இவர்கள் ஆதிசக்தி உற்பத்தியானவர்கள். பார்வதியிலிருந்து அவருடைய பார்வதியுடைய கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் காளியம்பாள். துர்க்கை, காளி எல்லாம் பார்வதியினுடைய கோபத்தினுடைய தன்மை தான் இந்த துர்க்கை, காளி எல்லாம். அவர்கள் வேறு கிடையாது. காளி, துர்க்கை எல்லாம் வேறு சக்தி கிடையாது. நாங்கள் இயற்கையாகவே பூமியிலே பிறக்கக்கூடிய ஆண்களும் சரி பெண்களும் சரி எல்லோரும் நல்லவர்கள். பிறக்கும் பொழுது எல்லோரும் நல்லவர்கள். கண்ணதாசனுடைய பாடலிலே கூட குறிப்பிட்டிருக்கணும். கெட்டவர்களாக வெறும் பிறப்பதில்லை. வளர்ந்து வருகின்ற பொழுது ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம், சூழ்நிலைகள் ஒரு மனிதனை நல்லவனாகவும் கெட்டவனாகவும் மாற்றுகின்றது. அதே போன்றுதான் தெய்வங்களும் தந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப தீய சக்திகள் உலகத்திலே அதுகளுடைய தீய சக்திகளுடைய தன்மை அதிகரித்து நல்லவர்களை அந்த தீய சக்திகள் அழிக்க முற்படுகின்ற பொழுது இந்த தெய்வ சக்திகள் என்ன செய்யும் என்றால் அந்த தீய சக்திகளை தங்களுடைய அகோர ரூபம் என்று சொல்வார். அகோரம் என்றால் கோப வடிவம். அந்த வடிவத்தை எடுத்து இந்த தீய சக்திகளை அழிப்பார்கள். அப்படி இந்த சாதாரணமாக சாந்தமூர்த்தமாக உள்ள தெய்வங்கள் உக்ரமூர்த்தம், கோப வடிவம், அந்த வடிவத்தை எடுத்து தீய சக்திகளை அழிக்கக்கூடிய தன்மைதான் இந்த காளி, துர்க்கை எல்லாம். அப்படியான நல்லவர்களிருந்து உருவானது. நல்லவர்களை கோபம் வந்தால் இப்படியானவர்களாக மாறுவார்கள். சில பேர் நாங்கள் சாதாரணமாக கதைக்கே சொல்வார்கள், என்ன காளி மாதிரி என்று பெண்களை பார்த்து சொல்வார், என்ன காளி மாதிரி என்று கத்துறா ஆடுறா என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் காளி என்றால் கோபம் மிகுந்தவள் என்று அர்த்தம். அழிக்கக்கூடிய தன்மையுடையவள். பெண்கள் இயற்கையிலேயே இரக்கமுள்ளவர்கள், சாந்தமாக இருப்பவர்கள். அதுக்குத்தான் பெண்களை உதாரணமாக இரக்கத்துக்கு, பொறுமைக்கு ஒப்பிட்டிருக்கின்றார்கள். பூமாதேவி எல்லாம் பொறுமையாக இருக்கின்றபடியாகத்தான் அவள் பெண்ணுக்கு ஒப்பிட்டிருக்கின்றார். பூமாதேவி என்று சொல்கிறார்கள். பூமி கோபம் கொண்டால் பூமி விரிஞ்சுதென்றால் எல்லாரும் உள்ள போய் உலகமே உள்ளுக்கு போயிடும், எல்லாம் அணிஞ்சு போயிடும். ஆகவே பொறுமைக்கு உதாரணமாக பூமாதேவி, நீர் கங்காதேவி, இப்படி எல்லாத்தையும் அம்பாளுடைய பெண்ணுக்கு ஒப்பிட்டிருக்கிறார்கள், பெண்ணுடைய சக்திக்கு ஒப்பிட்டிருக்கிறார்கள். உலகத்திலே முதல் இயக்கக்கூடிய தன்மை பொறுமை, இரக்கம், அன்பு, பாசம், இதற்கெல்லாம் அதிபதி பெண்கள். ஆனால் அவர்கள் இதே பெண்கள் கோபம் வருகின்ற பொழுது நான் சொன்னேன் காளி வடிவம் எடுப்பார்கள். அகோரம், உக்ர ரூபம்னு சொல்வார்கள். தங்களை மறந்து செயல்பாடு ஆணை விட மோசமாக இருக்கும் அந்த தன்மை. ஒரு ஆணுக்குள்ள வீரம், கோபம், தெளிவெல்லாம் ஆணுக்கு இயற்கையாகவே இறைவனால் படைக்கப்பட்டது. ஆனால் அது ஆணுக்கு இயற்கையாக நித்தியத்திலே அந்த தன்மை இருக்கும். பெண்களுக்கு அப்படி கிடையாது. பெண்கள் பொறுமையாக இருப்பார்கள், கூடியவரை பொறுமையை சாதிப்பார்கள். தங்களை மறந்து கோபம் ஏற்பட்டால் அவர்களை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. அவர்களாக அந்த கோபத்தில் இருந்து அவர்களாக விடுபட்டு வெளியே வந்தாலொழிய மட்டுமல்ல அவர்களை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. அப்படித்தான் பெண்களின் கோபம் இருக்கும். இது இறைவனாலே இயற்கையாக உண்டாக்கப்பட்டது. அவை அப்படிப்பட்ட தன்மை பெண்களுக்கு உண்டு. இந்த சித்திரை மாதம் அம்பாளுக்குள்ளது. சித்ரா பௌர்ணமி விரதம் தாயாருக்குரியது. அவை நீங்கள் இந்த சித்ரா பௌர்ணமி தினத்திலே அந்த பௌர்ணமி விரதத்தை மேற்கொண்டு அம்பாளுடைய ஆலயத்திலே இறந்த உங்கள் தாய் வழி முன்னோர்களுக்கு நெய் தீபம் ஏற்றி மோட்சர்ச்சனை செய்து அங்கே அம்பாளுடைய ஆலயத்திலே அன்றைய தினம் நீங்கள் அன்னதானம் செய்யலாம். உங்கள் தாயோடைய வேலை அல்ல குலசாதம் மாறி வைத்து அம்பாளுக்கு நிவேதனம் செய்து அதை வருகின்ற அடியவர்களுக்கு கொடுத்து பசுமாட்டுக்கு வைத்து நீங்களும் சாப்பிடலாம். எழுந்தண்ணீர் வைத்து தீர்த்தக்கரையில் எழுந்தண்ணீர் தர்ப்பணம் செய்யலாம். இப்படி அந்த பௌர்ணமி தினத்திலே நீங்கள் இந்த முன்னோர்களுடைய வழிபாட்டை மேற்கொண்டு அந்த மாதுர் தோஷத்திலிருந்து விடுபட்டு எல்லாம் வல்ல அம்பாளுடைய அனுகிரகத்தை பெற்று நீங்கள் எல்லோரும் நலமுடன் வளமுடன் வாழ வேண்டும் என்று கேட்டு இந்த சித்ரா பௌர்ணமி விரதத்தை நல்ல முறையிலே அனுஷ்டித்து எதிர்காலத்திலே உங்கள் பிள்ளைகளுக்கு மாற்றி பெற்று நீங்கள்
சொல்லிக் கொடுத்து அவர்களும் இதத்தை நல்ல முறையிலே மேற்கொள்ள வேண்டும் என்பதை பெரியோர்களாகிய நீங்கள் குழந்தைகளுக்கு சிறு வயதிலே அவற்றையெல்லாம் நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். கற்றுக் கொடுத்து அவற்றை நல்ல விதத்திலே உங்கள் குடும்பமும் குழந்தைகளும் நல்ல விதத்தில் எதிர்காலத்திலே நன்றாக வளர வேண்டும் என்று கேட்டு இந்த சித்ரா பௌர்ணமி விரதத்தை அனுஷ்டித்து நீங்கள் எல்லோரும் மாதர் தோஷத்திலிருந்து விடுபட்டு அம்பிகையினுடைய அனுக்கிரகத்தை பெற்று நலமுடன் வாழ வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.